கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து நிதானிப்போம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். இன்றைய நாட்களில் செல்வ செழிப்பு தேடி ஓடுவாங்க. கல்வி அறிவில் தேறினவர்களாக இருப்பாங்க. உலகக்காரி எல்லாவற்றையும் தேடி ஓடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஞானத்தை தேட மாட்டாங்க. தேவன் தரும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சிப்பதே கிடையாது. இன்றைய உலகம் பொல்லாத பிசாசின் பிடியில் இருக்குது. கால் வைக்க இடமெல்லாம் கன்னிகள், இச்சை, விபச்சாரம், காம விவகாரம், இன்னும் எத்தனையோ பாவங்கள் தலைவரித்து ஆடுது. இப்படிப்பட்ட பாவங்களுடைய பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்க. யோசேப்பு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்கிறார். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. பாவம் நம்ம எப்போ விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வாயை பிளந்து காத்திருக்கும். நம்ம விழத்தல்ல அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வரலாம். சிலருக்கு பெண், சிலருக்கு பொருளாசை, சிலருக்கு பதவி மேல் ஆசை, இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கலாம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது எப்படி அப்படி நம்ம நினைத்து அப்படிப்பட்ட பாவத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி வரணும். கிறிஸ்துவ மேல் அன்பு இருந்துச்சு அப்படின்னா தேவனுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு பாவத்தை விட்டு விலகி ஓடி வரணும். இப்போ நாம் ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்தே நாம் பார்ப்போம். முதலாவதாக புத்தி இல்லாத தீக்குருவி. நாம் புத்தி இல்லாத தீக்குருவி போல இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கக்கூடாது? புத்தி இல்லாத தீக்குருவி போல இருக்கக்கூடாது. யோபு 39:13 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தீக்குருவிகள் தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம் நாரை தன் செட்டைகளாலும் இரவுகளாலும் பறக்கிறதுக்கு சமானம் அல்லவோ. அது தன் முட்டைகளை தரையிலே இட்டு அவைகளை மணலிலே அனலுரைக்க வைத்துவிட்டு போய் கால் மிதிபட்டு உடைந்துவோம் என்பதையும் காட்டு மிருகங்கள் அவைகளை மீட்டுவிடும் என்பதையும் நினைக்கிறதில்லை. அது தன் குஞ்சுகள் தன்னுடையதல்லாதது போல அவைகளை காக்காத கடின குணமுள்ளதாயிருக்கும். அவைகளுக்காக அதற்கு கவலை இல்லாதபடியினால் அது பட்ட வருத்தம் விருதாவாம். நாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தால் மட்டும் போதாது, அந்த குழந்தைகளை கிறிஸ்துக்களை வளர்க்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கோம். இன்றைக்கி எத்தனையோ பேர் தங்களுக்கு பிள்ளை இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்க வேண்டும் என்பதற்காக பலவிதமான வேண்டுதல்களை முன்னெடுக்கிறாங்க. அதே இது அவங்களுக்கு பிள்ளை பெற்றெடுத்தவுடன் அந்த பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்க தவறிடுறாங்க. ஒருவேளை தேவன் உங்களை பார்த்து, நீ ஏன் உன்னுடைய பிள்ளைய சரியாக வளர்க்கலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் உங்கள் பிள்ளையை சரியாக வளர்த்தீங்களா? நீ உன் கண்களை ஏன் அது மேலே வைக்கலை? என் கற்பனைகளை ஏன் அவளுக்கு உபதேசிக்கலை அப்படின்னு தேவன் உங்களை நோக்கி கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதனால் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இன்றைக்கி எத்தனையோ பிள்ளைகள் வழி விலகி போய் பாவம் செய்வதை நாம் அனுதினமும் பார்க்க முடியுது. எத்தனை பாவங்கள் இன்றைக்கி வாலிபர்களும் பெண்மணிகளும் எத்தனையோ விதமான பாவத்தில் சிக்கி தங்களுடைய வாழ்க்கையே சீரழித்து கொள்கிறாங்க. அதுபோல் நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் மாறிவிடாதபடி நம்ம கவனமாக இருக்கணும். தேவனுடைய கற்பனைகளை, உபதேசங்களை அந்த பிள்ளைகளுக்கு அனுதினமும் சொல்லணும். அவர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட பொல்லாத பாவத்துக்குள்ள இச்சை, விபச்சாரம், ஆபாசம், இன்னும் எத்தனையோ பாவங்கள் இருக்குது. அதில் அவர்கள் சிக்கிக்கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தையில் அவங்களுக்கு உபதேசம் செய்யணும். பெற்றோர்கள்
ஒரு குழந்தை வந்து எந்த அளவு படிக்குது, மார்க் வாங்கணும், நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோமே தவிர, இன்னைக்கு தேவன் பிள்ளைகள் பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு சொன்னாரோ, அந்த உபதேசத்தை இன்னைக்கு போதிக்கிற ஆர்வம் வந்து பெற்றோர்களுக்கு கூட அநேக பெற்றோர்களுக்கு இல்லை. உலகத்தார்கள் ஒருவேளை அப்படி விடலாம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை அப்படி ஒருபோதும் விட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணும். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வந்து வளரணும். அடுத்தபடியாக கடிவாளம் இல்லாத குதிரை போல நாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? கடிவாளம் இல்லாத குதிரை போல நாம் இருக்கக்கூடாது. சங்கீதம் 32:9 வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் இருக்க வேண்டாம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேறு கழுதியைப் போலவும் நாம் இருக்க வேண்டாம். இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோமா, நடக்கிறோமா? எத்தனை முறை அவர் நம்ம வழி நடத்தியும் தண்டித்தும் மன்னித்தும் நம்மை அவர் வழிக்கு கொண்டு வர பார்த்தோம். நாம் கடிவாளத்தை உதிரி போட்டுட்டு உலகத்தை வேடிக்கை வைத்து நிற்கிறோம். இப்படி இருக்கும் நாம் வந்து புத்தியுள்ளவர்களாக மாறுவது எப்போது? கிறிஸ்துவ பாதையில், ஜீவனுக்கேற்ற பாதையில் இப்போது ஓடி அவரை பின்தொடர போகிறோம். அப்போ நாம் கடிவாளம் இல்லாத குதிரைகளாக இருந்து விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாம் வந்து பார்க்கிறவர்களாக, பாவம் செய்கிறவர்களாக, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்களாக நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்முடைய பார்வை எப்பொழுதுமே கிறிஸ்துவை போல இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமான வழிகளில் நடக்கணும், ஓடணும். ஒருபோதும் தவறான பாதைக்கு நாம் போயிடக்கூடாது. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புத்தி இல்லாத கன்னிகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? புத்தி இல்லாத கன்னிகளைப் போல நாம் இருக்கக்கூடாது. மத்தேயு 25:1 பாருங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்கள் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரயுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். புத்தி இல்லாத கன்னிகளிடம் விளக்கு இருந்தது, ஆனால் எண்ணெய் இல்லை. காத்திருப்பு இருந்தது, ஆனால் ஆயத்தம் இல்லை. வரும்போது பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு நாமளும் இருப்போம் அப்படின்னா நம்முடைய நிலைமை வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக மாறிடும். நாமும் இன்னைக்கு அநேகர் புத்தி இல்லாத கன்னிகளைப் போல தான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட விளக்கு இருந்தது, எண்ணெய் இல்லை. நம்மிடம் கிறிஸ்துவ பெயர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் கிறிஸ்துவுக்கேற்ற ஜீவியம் கிடையாது. கிறிஸ்து நம்மோடு இருக்கிறாரா? கிறிஸ்துவுக்கேற்ற நீதி நியாயம் நம்மிடம் இருக்குதா? எதுவும் கிடையாது எனில் நம் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? நாமும் தேவனை இழப்பது உறுதி தான்.
நம்மிடத்தில் கிறிஸ்து இல்லை அப்படின்னா நம்முடைய ஜீவியம் எவ்வளோ கேடு கெட்டதாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்கணும்? புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டணும். இன்னைக்கு எத்தனையோ பெண்களும் ஆண்களும் உலக ஆசைக்கு இச்சைக்கு நீங்கி விழுந்து போய் கிறிஸ்துவ தொலைச்சிட்டாங்க. ஆனால் புத்தியுள்ள ஸ்திரீயோ உலகத்தோடு அல்ல, கிறிஸ்துவோடு தம்மை ஒப்பு கொடுக்கணும். நாமும் அந்தபடியே ஒப்பு கொடுக்கணும். வேத வாசிப்பும் ஜபமும் கிறிஸ்துவுக்கேற்றபடி அதனை கை கொண்டு வாழ்தலும் ரொம்ப அவசியமாக இருக்குது. இன்றைய காலம் ரொம்ப பொல்லாததாக இருக்குது. அதனால் நாம் பாவம் செய்யாதபடி கிறிஸ்துவுக்கேற்ற தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கணும். நாம் அனைவரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். ஒருபோதும் நாம் தவறான வழியில் போயிடக்கூடாது. இன்றைய உலகம் ரொம்ப கேடுகட்டதாக இருக்குது. அதனால் கிறிஸ்துவுக்கேற்ற ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நடக்க பிரயாசப்படணும். பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் வளர்க்கணும். ஒருபோதும் அவர்கள் வழிவிலே போயிடக்கூடாது. இந்த உலகம் நிலையானதல்ல. அதனால் நாம் இந்த உலகத்தின் மேல் ஆசையிச்சு வைக்காமல் கிறிஸ்துவுக்கேற்றபடி பரிசுத்தமாக வாழ பிரயாசப்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.